ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம சேனல்லேருந்து போடவே இல்லைங்க. கொஞ்சம் வேலை, வெளியே லீவ் இல்லாததுனால எதுவுமே பண்ண முடியல. நம்மளுக்கு எடிட்டிங்க்கும் அவ்வளோ வரல. இன்றைக்கி போடலான்ட்டு தான் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரையும் பார்க்கலாம், சந்திக்கலாம். என்னுடைய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் வந்திருக்கிறேன். தேங்காய் மரத்தில் ஏறி தேங்காய் வெட்டலான்ட்டு. இன்றைக்கி எனக்கு லீவுன்றதுனால சரி, ஒரே வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எதாவது சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக வீட்டில் ஒய்ஃபு, பொண்ணு, நான் 3 பேரும் தோட்டத்தில் போயிட்டு இளநீர் வெட்டலான்றதுக்காக போனேங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சுங்க வேலைக்கு போனதுலேருந்து. மரம்லாம் அதிகமாக ஏறுறதில்ல, எல்லாம் விட்டாச்சு. என் பாட்டுன்னு வேலை அது இதுன்னா லீவ் அதிகமாக இருக்காது. வரனால வீட்லேயே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஒன்றுமே பண்ண முடியல. தினம் ஃப்ரூட் சாப்பிட்றேன், அப்பவும் முடியல. சரி, இளநீ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போயிட்டு ஒய்ஃபு பொண்ணையும் கூப்பிட்டு போயிட்டு கீழே நிற்க வச்சுட்டு, நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க ஏறி, ஏதோ என்னால் முடிஞ்ச மாதிரி ஏறி தேங்காய் கீழே தள்ளி எடுத்துகிட்டு வரதுக்காக போனேங்க. பாருங்கள், தேங்காய் ஏதோ என்னால் முடிஞ்சு தள்ளேன். பாப்பா கீழே இருந்துக்கிட்டு கத்துது. அப்போ ஒன்று ஒன்றா இதுவா பார்த்து வா அப்படின்னு சொல்லுது. கிட்டத்தட்ட ஒரு 10-12 இளநீர். மரம் ஏறிக்கிட்டே இருந்தால் தான் போல் இருக்குதுங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கேப் ஆயிடுச்சு. 5 வருஷம் கழித்து ஓரளவுக்கு ஏறினேன். ஏறி கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்காக தானே மரத்தில் ஏறி சாப்பிட்றோம். ஃப்ரெஷ்ஷாக வேணும்னாக்கா முடியாது. இதெல்லாம் நம்ம கிராமத்தில் தாங்க கிடைக்கும். அந்த ஒரு நாள் லீவுன்றதுனால வெளியே வரோம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான இளநீர், கீழே கத்திரிக்காய் தோட்டம், இந்த பக்கம் கீரை எல்லாமே இருக்குது. பால், மாட்டில் கறக்கிற பால் டைரெக்டாக போயிட்டு நம்மளே வீட்டுக்கு தேவையான மாதிரி ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் வாங்கிட்டு வந்து குடித்தோம். அந்த டேஸ்ட்டு வேறு இருக்குது. பேக்கெட்டு பால் ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் கிராமத்துலேயே வாழ்ந்தோன்னா, இன்றைக்கி சிட்டியில் வந்துட்டேன். இந்த வெயில் காலம்லாம் வந்துச்சுன்னா காலையில் ஒரு முறை பனை நுங்கு சாப்பிடுவேன், மத்தியானம் ஒரு டைமு, ஈவினிங் ஒரு டைம் சாப்பிடுவோம் நுங்கெல்லாம். அதெல்லாம் போச்சு. இளநீரெல்லாம் ஏகப்பட்டது சாப்பிடுவோம். அப்புறம் இந்த கொடுக்காப்புளிக்காய் வரும், அதெல்லாம் முடிஞ்சிச்சு. வெயிலுக்கு இந்த டைம்லலாம் இந்த மாதிரி பொருளையே சாப்பிடுவோம். தர்பூசு டெய்லியும் ஒன்று எங்கேயாச்சும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு டெய்லி சாப்பிடுவோம். பனங்காவும், தர்பூசு, இந்த வேறு என்ன பொருள் இருக்கோ வீட்டில் ஸ்நாக்ஸ், நம்ம அந்த சம்மர் டேஸில் என்னென்ன சாப்பிடுவோமோ அதெல்லாம் தாங்க வீட்டில் நல்லா சாப்பிட்டுருந்தேன். சரி, ஃபேமிலி அப்படின்னு ஆன பிறகு வேலைன்னு போனோடனே எல்லாமே நின்றுச்சு. காலையில் தூங்கி இருந்தோடனே பனங்காய் தான், இளநீர் தான் சாப்பிடுவேன் கிராமத்தில் இருந்ததுனால. இப்போ வேலைன்னு போனோடனே எல்லாம் முடிஞ்சிச்சு. சரி, இன்றைக்கி லீவுன்றதுனால பாப்பாவை கூப்பிட்டுக்கின்னு ஒய்ஃபு கூப்பிட்டு வந்து சரி இளநீர் சாப்பிட்லாமாம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். பாப்பாவுக்கு 2 வயசு தான் ஆகுது. ஆனாலும் அதுக்கு தெரியாது நம்ம எங்கே என்ன பண்ணுறோம், கிராமம் இப்படியெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் போக தெரியும் பாப்பாவுக்கு. இப்போவே இதெல்லாம் சாப்பிட்டுக்கின்னு எல்லாம் பண்ணி ஜாலியாக இருக்குது. என்னால் முடிஞ்ச வரையும் நேச்சுரல் ஃபுட்டு கொடுத்து பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். வீட்லேயே அதிகமாக அந்த மேகி அது இதுன்னு இந்த கெமிக்கலான பொருளுங்கள்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி நேச்சுரலான பொருளுங்களே தான் சாப்பிடுவோம். ஃப்ரூட்ஸு, ஜூஸ் கொஞ்சம் இப்போ வெயில் தாக்கத்துக்கு ஜூஸ் குடிக்காமல் இருக்க முடியல. அப்போவும் ஃப்ரெஷ் ஜூஸு, பழம், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி தான் சாப்பிட்றோம். அப்போவும் நம்மளால் அது கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜூஸ் தண்ணி தாக்கத்துக்கு எங்கேயாச்சும் வாங்க வேண்டியதாக இருக்குது. வீட்லேயும் கேட்குற மாதிரி போயிடுது. அதையும் சாப்பிட்டுக்கின்னு இந்த மாதிரி நேச்சுரல் ஃபுட்டில் கிடைக்கிற ஒரு நாளை ஃபேமிலியோடு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்ட்டு அதெல்லாம் கூப்பிட்டு வந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சாச்சுங்க. வெட்டியிருக்கேன், ஓரளவுக்கு வெட்டுவேன். தேங்காய் நானும் வெட்டி மாடு பக்கத்தில் நிற்கிது. சரி, இவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக காலையிலேயேங்க, இது மத்தியானம் ஆஃப்டர்நூனில் காலையில் ஒரு 6:30 இருக்கும் டைமிங். அந்த டைமுக்கே இப்படி இருக்குது. சன்ரைஸ் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது கிராமத்தில். சரி, உட்காந்து வெட்டிட்டு சரி 3 பேருக்கும் ஒன்றா வெட்டிட்டு 3 பேர் சாப்பிட்லாம். காலையிலே சில்லுன்னு தண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. அப்படியே ஐஸ் மாதிரி இருந்துச்சு. நம்ம நேச்சுரலான ஒரு கூலிங்கு, நல்ல என்ஜாய்மெண்ட்டு. நல்லா சாப்பிட்டோம். நல்ல ஏதோ இளநியோட தேங்காய் நல்ல டேஸ்ட்டு. நல்லா சாப்பிட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் குடி போட்டேன். நம்மளும் வர தலைமுறைங்களுக்கு இந்த மாதிரி நேச்சுரல் பொருளுங்களை கொடுத்து பழகினாதாங்க. எல்லாமே சிட்டியில் இருக்கிறதுனால நம்மளால் எதையுமே அனுபவிக்க முடியல. ஆனால் இந்த வாழ்க்கைலாம் என்னால் அப்படியே ரொம்ப கஷ்டம். இதே மாதிரி இருந்துட்டோம்னா நான் இப்போது ஃபேமிலின்னு ஆனோடனே வேலை அது இதுன்னு போயிட்டு அப்படியே நிற்கிது. எதுவும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஈவினிங் நுங்கு வெட்டினா வெட்டுவோங்க, பார்க்கலாங்க. நுங்கு வெட்டினாங்க, அது ஒரு வீடியோ போடுறேன். நுங்கெல்லாம் கணக்கே இல்லைங்க, சாப்பிட்டதுக்கான அளவே கிடையாது. அக்காங்களுக்கு, பிறப்பாங்களுக்கு, தம்பிங்களுக்கு ஏகப்பட்ட பேர் நல்லா சாப்பிட்ருக்கோம். ஆளுக்கு ஒன்று
இளநீர் வெட்டி ஃபஸ்ட்டு சாப்பிட்டு திரும்ப ஆளுக்கு ஒன்று ரெண்டு சாப்பிட்டோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஜில்லுன்னு நல்லா உடம்பு அப்படியே உடனே ஏப்பம் வந்துச்சுங்க. அந்த வயிற்றில் இருந்த கேஸ்ட்ரிக்கெல்லாம். நான் மார்னிங் வேலைக்கு போனேன்னா ஹோட்டலில் சாப்பிட்றது, ஆஃப்டர்நூன் வீட்டில் சாப்பிட்றது, அப்படி இப்படின்னு மாறி மாறி போயிட்டு எல்லாமே உடம்பு கெடுதல். வேறு ஃபேமிலி ரன் பண்ணணுன்னா அப்படி தான் பண்ணி ஆகணுங்க. அதனால் இதெல்லாம் நேச்சுரல் லைஃபுங்க. இங்கே பாருங்கள், வாழைத்தோப்பு, வாழைப்பழத்தை மிஸ் பண்ணிட்டேன். தோப்பில் பாருங்கள், வாழைப்பழம் ஏகமாக இருக்கும். நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன். திராட்சைங்க, வாழைப்பழம், இந்த ஸ்நாக்ஸ், ஆரஞ்சு, இதுதான் ஏகப்பட்டது சாப்பிட்டுனே இருப்பேன் நான் பார்க்கறதுக்கு தான் அப்படி. ஆனால் ஃப்ரூட்ஸு தான் அதிகமாக சாப்பிடுங்க. ஒய்ஃபு நான் எல்லாம் சாப்பிட்டோம் காலையிலே ஜில்லுன்னு. எல்லாம் நல்லா இருக்காங்க. என் பொண்ணு அந்த இளநீர் பிடிக்கவே முடியல என் பொண்ணால். ஆனாலும் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு குடிச்சிட்ருக்கு. இந்த தேங்காய் வெட்டி கொடுத்தேன், தேங்காய் சாப்பிடுதுங்க. நானும் சாப்பிட்றேன், என் வீடியோவும் போட்டிருக்கேன். எந்த சாப்பிட்டேன்னா பாப்பா மூஞ்சி மேலெல்லாம் தூசு விழுந்து போச்சு. அதுக்கு கோவம். நல்லா என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோட காலையிலேயே இது நல்லபடியாக போச்சு. அடுத்து என்ன பண்ணுறதுன்றது வீடியோ போடுறேங்க. உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய ஆதரவும் எனக்கு வேணும். கொஞ்சம் இது பண்ணுங்கள். நான் சேனல் ஆரம்பித்து 3 வருஷம் ஆகுது. ஆனால் நான் மானிட்டேஷனுக்காகலாம் பிளான் பண்ணல.